பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உமினூர். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஸ்பெஷலான மாஸ்டர் ஸ்டைலில் செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நல்ல அகலமான பாத்திரத்தில் செய்யும் போது ரைஸ் வந்து உடையாமல் வரும். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு கீ சேர்த்துக்கலாம். கீ நல்லா உருகினதுக்கப்புறமா ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, கல்பாசி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 15 போல் முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு முந்திரியோட கலர் லேசாக மாறி வரும்போது நம்ம வந்து நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 8 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இப்போது டவுன் பாண்டான் இலைன்னு சொல்கிற அந்த ரம்ப இலை வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு 10 தக்காளி போல் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணால் எந்த சைஸில் இருக்கோமோ அந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தது கையோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை வந்து போனதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் வந்து 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய சட்டியில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் வந்து கொஞ்சமாக டவுன் பாண்டான் இலைன்னு சொல்கிற ரம்ப இலையை சேர்த்துட்டு அதை வந்து பாயில் பண்ண விட்டுருங்க. இப்போது அதிகமாக நம்ம கொஞ்சம் மல்லி இலைகளும் புதினாவும் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாகவும் மல்லி புதினா சேர்க்கணும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஜீரகம், பெருஞ்சீரகம் தூள், ஜீரகம் தூளும் பெருஞ்சீரகத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பிளாக் பெப்பர் பவுடர். இப்போது சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். நாம் இந்த பண்ணுற பிரியாணிக்கு வந்து கலர் பவுடர்லாம் சேர்க்கல. அது உடம்புக்குமே ரொம்ப கெடுதி. மோஸ்ட்லி கலர் பவுடர் சேர்க்குறது வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்க சாப்பிட்றது அப்படின்னா ரொம்பவே அந்த கலர் பவுடர்லாம் சேர்க்காதீங்க. இப்போது 2 கேஜி வந்து மட்டன் எடுத்திருந்தேன். அதை வந்து 3/4 வாசி நல்லா வெந்து வரா மாதிரி நம்ம குக்கரில் வந்து இந்த மட்டன் வந்து குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக சால்ட்டு, கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு மட்டும் சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். அந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் பிரியாணி வந்து யார் வேணாலும் செய்யலாம். அவ்வளோ டேஸ்டியாக கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எந்த பிரியாணி மசாலா வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது 2 லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பிரியாணி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதே வீடு முழுக்க கல்யாண வீட்டு வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக அரோமா இருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே வீடு முழுக்க மணக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ வாசனையாக. யார் வேணாலும் செய்யலாம். பிகினர்ஸ் கூட செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற வாட்டரில் வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா லைட்டாக அந்த பாயில் ஆகி வரும்போது நம்ம ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். 2 கேஜி ரைஸை ஒரே ஒரு தடவை நான் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துருக்கேன். ரைஸ் வந்து லைட்டாக பாதி மட்டும் வெந்து வர்றது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம்.
இப்போது நம்ம சேர்த்துருக்கிற கறியோடு சேர்த்து மசாலாவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அடிகனமான பாத்திரம் ஏதாச்சும் வச்சுக்கலாம். பழைய தோசைக்கல் வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம சட்டியை மேலே எடுத்து வச்சுக்கலாம். ரைஸ் வந்து ஹாஃப் மட்டும் வெந்திருக்கு. இப்போ அந்த ரைஸை மசாலாலேயே எல்லாத்தையும் வடித்து சேர்த்துக்கோங்க. தண்ணி அறவே இல்லாத மாதிரி நல்லா வடித்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு முழுக்க அந்த சட்டி முழுக்க ரைஸ் வந்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம், ஒரே பக்கமாக குமிஞ்சிருக்காமல். இப்போது ஒரு கேரட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா மல்லி இலைகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி இப்போ வந்து கலர் பவுடர் வந்து நம்ம சேர்க்கலை. உங்களுக்கு கண்டிப்பாக கலர் பவுடர் வந்து சேர்க்கணும் அப்படின்னா, ஃபுட் கலர் சேர்க்கணும்னா இப்போ வந்து ஃபுட் கலர் மில்கோடு ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அலுமினியம் ஃபாயில் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சட்டி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மூடி விட்டுக்கலாம். என்னோடய மூடி பார்த்திங்கன்னா காற்று வந்து வெளியாகும், அதனால நான் ஆவி வெளியாகிட்டால் ரைஸ் வந்து சரியாக புழுங்காது. அதனால நான் அலுமினியம் ஃபாயில் வந்து இதுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக காற்று வெளியாகாத மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபாயில் வந்து ஓரத்தை வந்து நல்லா மடக்கி விட்டிங்கன்னா காற்று கொஞ்சம் கூட வெளியாகாது. ரைஸ் வந்து நல்லாவே புழுங்கி வரும். உங்கள்கிட்டையும் மூடி வந்து சரியில்லைன்னா கண்டிப்பாக நியூஸ் பேப்பரை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதி. ஃபேமிலியுடைய ஹெல்த் வந்து கிச்சனில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் ரொம்பவே நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஃபுட்டில் வந்து தேவையில்லாத விஷயங்களை சேர்க்கறது மூலயமா அப்புறம் சின்ன விஷயத்தில் நம்ம செலவு பண்ணாமல் ஒரு பெரிய விஷயத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஓகே, சரியாக 15 to 20 மினிட்ஸ் வந்து நான் தம் போட்டு எடுத்துட்டேன். செம்மையாக நம்மளுடைய பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் பிரியாணியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. வீடு முழுக்க இந்த பிரியாணியோட வாசனை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.